வங்கதேசம் வழியாக ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கும் சீனா எல்லையில் வங்கதேசம் உருவாக்கும் மிகப்பெரிய விமானப்படை தளம். போர் விமானங்கள் நிறுத்த ஏற்பாடு. தீஸ்தா நீர் மேலாண்மை திட்டம் மூலம் இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கும் சீனா. இந்தியாவுக்கு எந்த வகையில் பாதிப்பு? செமிகான் மாநாட்டில் மர்மத்தை உடைத்த பிரதமர் மோடி என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில். வங்கதேசம் முழுக்க சீனாவின் கைக்கு சென்றுவிட்டது என்பது குறித்து முன்பே நான் கூறியிருந்தேன். இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல்கள் அடிக்கடி வங்கதேசம் சென்று வருகின்றனர், ரகசிய சந்திப்பில் ஈடுபடுகின்றனர் என்றும் கூறியிருந்தேன். அதாவது வங்கதேசத்தில் இருக்கும் சிட்டகாங் என்ற பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா, வங்கதேசம், இலங்கை ஆகியவை இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தன. ஏன் சிட்டகாங்கில் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற கேள்வி எழலாம். ஏனென்றால் இந்த பகுதி இந்திய எல்லையில் இருக்கிறது, வங்கதேசத்துக்கு சொந்தமானது. இந்த பகுதியில் விமானப்படை தளத்தை அமைப்பதற்கு சீனாவை அழைத்து கொண்டிருந்தார் தற்போதைய இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ். இந்தியாவின் சிக்கன் நெக் பகுதி இதற்கு அருகில்தான் இருக்கிறது. இந்த பகுதியை வைத்து இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்பது சீனா வங்கதேசத்தின் திட்டம். அதற்குள் இந்தியா விழித்து கொண்டது. சிக்கன் நெக் பகுதியில் மிகப்பெரிய இராணுவ தளத்தை அமைக்கிறது இந்தியா. இந்த நிலையில்தான் வங்கதேச இராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் சமான் அக்டோபர் 16 அன்று லால் மோனிர்ஹட் விமான தளத்தை நேரில் பார்வையிட்டார். இந்திய பயணத்தையும் ரத்து செய்தார். அங்கு மிகப்பெரிய விமான நிலைய கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த இடத்தில் போர் விமானங்களை நிறுத்தப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேச விமானப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த விமானத்தளம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சீனாவிடம் வாங்கும் புதிய விமானங்கள் இங்கு நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விமானப்படை தளம் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கூச் பீகார் எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிற்கும் குறைவான தொலைவில் உள்ளது. லால் மோனிர்ஹட் விமானத்தளம் 1166 ஏக்கர் பரப்பளவில் பரவியிருக்கிறது. இந்த விமானத்தளம் முதலில் 1931ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இரண்டாம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்டது. பின்னர் பல ஆண்டுகள் கைவிடப்பட்டது. ஆனால் 1971ஆம் ஆண்டில் நடந்த போரின் போது பாகிஸ்தான் படைகள் இதை பயன்படுத்தி இருந்தன. இது இந்தியாவின் முக்கியமான சிக்கன் நெக் அருகில் அமைந்துள்ளது. இந்திய இராணுவத்தின் ரகசிய பிரிவு அதிகாரிகள் வங்கதேசத்தில் இருந்த சமயத்தில் ஜெனரல் வாக்கர் விமான தளங்களை பார்வையிட்டது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனெனில் வங்கதேசம் விமானப்படை சுமார் 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் குறைந்தது 20 சீன தயாரிப்பு J-10CE போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வங்கதேசம் விமானப்படை தனது திறன்களை அதிகரிக்க 16 சீன JF-17 Block 3 விமானங்களையும் வாங்க உள்ளது. இவை கோக்ஸ் பஜார் விமான தளத்தில் நிறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லால் மோனிர்ஹட் விமான தளத்தில் குறைந்தது 10 முதல் 12 போர் விமானங்களை நிறுத்தலாம் என்று கூறப்படுகிறது. வங்கதேச அரசு ஒரு பக்கம் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது, மறுபக்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவுக்கு எதிரான செயல்களை நடத்துவதற்கு டாக்கா நிலங்களை கொடுப்பது இந்தியாவுக்கு ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. ஒரு அமெரிக்க சிறப்பு படை அதிகாரியான டெரன்ஸ் ஆர்வெல் ஜாக்சன் ஆகஸ்ட் 31 அன்று வங்கதேச தலைநகர் டாக்காவில் ஒரு ஹோட்டல் அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். முதலில் வந்த தகவல்களின்படி அவர் செயின்ட் மார்ட்டின்ஸ் தீவில் வங்கதேச இராணுவத்திற்கு பயிற்சி அளிக்க அனுப்பப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வரும் உறுதி செய்யப்படாத குற்றச்சாட்டுகள் படி ஜாக்சனின் உண்மையான பணி இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் ஒருவரை கொலை செய்வதே நோக்கம் என்று கூறப்படுகிறது. இந்திய, ரஷ்ய நாடுகளின் உளவு நிறுவனங்கள் கொடுத்த தகவலின்படி இந்த ரகசியம் தெரிய வந்துள்ளது. இந்த ஜாக்சன் மர்மமான முறையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார். விசித்திரமாக அதே நாளில் சீனாவில் SCO உச்சி மாநாடு நடந்தது. மாநாட்டில் சிறிது நேரம் ரஷ்ய அதிபர் புட்டினின் காரில் பிரதமர் மோடி சென்று வந்தார். அப்போது இருவரும் இதுபோன்ற ரகசியங்களை பரிமாறியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்துதான் செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் இந்த செய்தியை மர்மமான குறிப்புகள் மூலம் பிரதமர் மோடி பேசியிருந்தார். இந்தியாவின் உளவு அமைப்பான ரா மிகவும் புகழ்பெற்றது. உலக அரங்கில் பல ரகசியங்களை உடைத்துள்ளது. அதேபோல இந்த ரகசியத்தையும் உடைத்தது. இந்த நிலையில்தான் வங்கதேசத்துடன் எந்த வகையிலும் உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு டெல்லி வந்துள்ளது. இதையடுத்துதான் BSNL வடகிழக்கு பிராந்தியத்திற்கான வங்கதேசத்திலிருந்து இறக்குமதி செய்யும் இன்டர்நெட் பேண்ட்வித்தை நிறுத்தியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் இந்தியாவின் உள்நாட்டு ஃபைபர் மற்றும் செயற்கைக்கோள் நெட்வொர்க்குகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செலவு குறைகிறது, சுய
சுயசார்பு இலக்கை இந்தியா எடுத்துள்ளது. இதற்கிடையே இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே காலம் காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தீஸ்தா ஆற்று நீர் தொடர்பாக வங்கதேசத்தில் பெரிய அளவில் போராட்டம் நடந்து வருகிறது. சுமார் 414 கிலோமீட்டர் நீளமுடைய தீஸ்தா நதி இந்தியாவின் சிக்கிமில் உள்ள பகூன்றி மலைத்தொடரில் தோன்றி மேற்கு வங்கத்தின் வழியாக பாய்ந்து வங்கதேசத்தின் ரங்பூர் பிராந்தியத்தில் பிரம்மபுத்திரா நதியுடன் சங்கமிக்கிறது. இரு நாடுகளும் வேளாண்மை மற்றும் வாழ்வாதாரத்திற்கு இந்த நதியை பெரிதும் சார்ந்துள்ளன. இந்தியாவில் இந்த நதி முக்கிய பங்காற்றுகிறது. மேற்கு வங்கத்தில் உள்ள கஜோல்டோபா அணை உட்பட பாசன மற்றும் மின்சார உற்பத்தி திட்டங்களுக்கு இது ஆதாரமாக உள்ளது. 1983 முதன்முறையாக ஒரு இடைக்கால ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டது. அதன்படி இந்தியாவுக்கு 39%, வங்கதேசத்துக்கு 36% நீர் வழங்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. 2011 புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை சென்றது. ஆனால் அப்போது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒப்பந்தம் முடிவுக்கு வரவில்லை. இத்துடன் 1996 கையெழுத்தான கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் 2026 முடிவடைகிறது. நாட்டின் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் சீனாவுடன் நெருக்கம் காட்டி வருவதால் தற்போது போராட்டமும் பெரிய அளவில் வெடித்துள்ளது. மார்ச் மாதத்தில் முகமது யூனிஸ் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பீஜிங்கில் சந்தித்து நீர் மேலாண்மையின் நாயகன் என புகழ்ந்தார். அந்த சந்திப்பின் போது ஆறுகள் மற்றும் வெள்ளப்பகுதிகளை நிர்வகிக்க 50 ஆண்டுகால மாஸ்டர் திட்டம் உருவாக்கப்பட்டது. அதில் தீஸ்தா நதியும் முக்கியமானதாக இடம்பெற்றது. சீனாவின் திட்டத்தில் தடுப்பணைகள் கட்டுவது, நீர்த்தேக்கங்கள் கட்டுவது, வெள்ள கட்டுப்பாடு மேம்படுத்துதல், செயற்கை நகரங்கள் மற்றும் சாலைகள் ஏற்படுத்துதல் என்று கூறப்பட்டிருந்தது. அதாவது இதுபோன்ற முதலீட்டின் மூலம் வங்கதேசத்தில் நுழைந்து இந்தியாவை வேவு பார்க்க வேண்டும் என்பது சீனாவின் திட்டம். இதற்காக சீனா மொத்தம் $2.1 பில்லியன் மதிப்பிலான கடன்கள் மற்றும் முதலீடுகளை கொடுக்க முன்வந்துள்ளது. வங்கதேசம் முதலில் $546 மில்லியன் நிதியை சீனாவிடம் கேட்டுள்ளது. இந்த முடிவு முந்தைய பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கொள்கையிலிருந்து மாறுபட்டதாகும். அவர் 2024 இந்த திட்டத்தை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் யூனிஸின் புதிய அணுகுமுறை சீன நதி மற்றும் தொழில்நுட்ப உதவியை ஏற்றுக்கொள்வதால் இது தற்போது இருதரப்பு பிரச்சனையாக மாறியுள்ளது. தீஸ்தா மாஸ்டர் திட்டம் வங்கதேசத்தில் சீனாவின் புதிய தலையீடாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவும் தனது வடகிழக்கு எல்லைக்கு அருகே சீனாவின் புதிய தலையீடாக பார்க்கிறது. தீஸ்தா திட்டம் வங்கதேசத்தின் லால் மோனிர்ஹட் மாவட்டத்தில் இந்தியாவின் சிக்கன் நெக் அருகே இருப்பது சிக்கலாக பார்க்கப்படுகிறது. இங்குதான் விமானப்படை தளமும் அமைகிறது. இதிலும் சீனாவின் தலையீடு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. சிக்கன் நெக் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் முக்கிய இராணுவ பொருளாதார பாதையாக உள்ளது. சீனா தீஸ்தா பள்ளத்தாக்கில் தொழில்நுட்ப அல்லது கண்காணிப்பு வசதிகளை அமைத்தால் இந்திய இராணுவ இயக்கங்களை கண்காணிக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. சிக்கன் நெக் பகுதியில்தான் இந்தியாவும் மிகப்பெரிய இராணுவ தளத்தை அமைக்கிறது. இதனால் இந்தியா எச்சரிக்கையுடன் இருக்கிறது. இப்படித்தான் பாகிஸ்தான் விஷயத்தில் தலையிட்டு ஏறக்குறைய $29 பில்லியன் நிதியை சீனா கொடுத்திருந்தது. தற்போது வங்கதேசத்தையும் தனது சுயநலத்திற்காக வலையில் சிக்க வைக்கிறது சீனா. இது இந்தியாவுக்கு எச்சரிக்கையாக பார்க்கப்படுவதுடன் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் கால் வைக்கக்கூடாது என்பதிலும் சீனா குறியாக இருக்கிறது. இந்த நிலப்பகுதியில் நேபாளம், வங்கதேசம், பூட்டான் போன்ற நாடுகள் சுற்றி அமைந்துள்ளன. வடக்கில் சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தின் சும்பி பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. திபெத்துக்கும் சீனாவுக்கும் அருகில் இருப்பதாலும் அப்பகுதியில் சீனா தொடர்ந்து இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாலும் அந்த பகுதியில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய மற்றும் சீன படைகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது இருந்தே இந்தியா சீனா இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. சிக்கன் நெக் வழித்தடம் பிராந்திய அரசியலில் முக்கிய பங்காற்றுகிறது. இது இந்தியாவுக்கு திபெத்தில் சீனாவின் நடவடிக்கைகளை நெருக்கமாக கண்காணிக்க உதவுகிறது. இந்த வழித்தடத்தின் பாதுகாப்பு இந்தியாவின் இறையாண்மை மற்றும் நிலப்பரப்பு ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதற்கு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் சீனாவின் தலையீட்டை இந்தியா மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.